நவராத்திரி ஸ்பெஷலா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நவராத்திரி 10 நாளைக்கும் 10 விதமான ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி டக்கு புக்குனி செய்யக்கூடிய பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம வெள்ளை பூசணிக்காய் வச்சு 10-15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு அதிகமாக நெய் கூட தேவைப்படாது. ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். இதை செய்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காயை ஃபர்ஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு லைட்டாக கழுவிட்டு இந்த மாதிரி கிரீட்டரில் வச்சு துருவி எடுத்துக்கோங்க. நான் பாதி வெள்ளை பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா துருவினதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. துருவும் போது பொடி துருவல்ல வச்சு துருவி எடுத்துக்கோங்க. பூசணிக்காயில இருக்கிற தண்ணியை பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை தூர ஊத்திடாதீங்க. இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்ப பிழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பூசணிக்காயை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தால அளந்து எடுத்துக்கோங்க. மொத்தமா எனக்கு 2 கப் இருக்கு. இப்ப இது இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் லைட்டா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 10-15 முந்திரி பருப்பை உடைச்சு சேர்த்துட்டு லைட்டா செவக்க வறுத்துக்கோங்க. லைட்டா செவந்ததும் இது எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம தண்ணியை பிழிஞ்சிட்டு பூசணிக்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த பூசணிக்காய் எல்லாத்தையுமே இந்த நெய்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பூசணிக்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த நெய்லியே நல்லா வதக்கிக்கோங்க. இது போல நம்ம வதக்கி செய்யும் போது கொஞ்சம் கூட பூசணிக்காயோட பச்சை வாசனையே இருக்காது. ரொம்ப ருசியா இருக்கும். இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம பூசணிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுட்டு அந்த பூசணிக்காய் ஜூஸ் நல்லா வத்தி வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. பூசணிக்காய் ஜூஸ் முழுமையா வத்தணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இடையிடையா மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதை அடிப்பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்க, தண்ணி முழுமையா வத்திடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான இனிப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப்பு பூசணிக்காய் கலந்து எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 1 கப்பு சீனி சேர்த்துக்கிட்டீங்கன்னா இனிப்பு கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ராவா 2-3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. சீனியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா சீனி நல்லா உருகிட்டு கொஞ்சம் லூசான பக்குவத்துக்கு தான் வரும். இப்போ இதோட கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குங்குமப்பூக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்தும் செய்யலாம், இல்லைனா கலர் சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சமாக சிவப்பு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சிவப்பு ஃபுட் கலர் சேர்த்துக்கும் போது இந்த கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ கலர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி எல்லாமே முழுமையாக வத்தினதுக்கு அப்புறமா இது கூட 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதான் நெய். இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்த்துக்க வேண்டாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கொஞ்ச நேரத்திலேயே நல்ல க்ளோஸியா பளபளன்னு வரும். இந்த மாதிரி பளபளன்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி பருப்பு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதோட வாசனைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இது கூடவே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரத்தையும் பொடிச்சு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கலந்து எடுக்கும்போது நல்ல தெய்வீக வாசனை இருக்கும். இப்போ இது கடாயில் ஒட்டாம வந்ததும் ஸ்வீட் ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ரொம்பவே குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாம வெறும் 10 நிமிஷத்துல செய்யற மாதிரி தேங்காயும் ரவையும் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 10 முந்திரி பருப்பு 10 கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கோங்க. நான் வறுத்த முந்திரியை சேர்த்திருக்கேன், அதனால 2யும் ஒன்னா சேர்த்து இப்போ வறுத்து எடுக்கிறேன். நீங்க வறுக்காத முந்திரி சேர்க்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் முந்திரியை சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா கிஸ்மிஸை சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ 2மே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ வேறொரு தட்டுக்கு எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற அதே நெய்ல 1 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சு வச்சுட்டு தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வேறொரு தட்டுல எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கூட 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை முழுமையா கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை முழுமையா கரைஞ்சாலே போதும். சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காயை வறுத்த அதே கடாயில 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ரவையில இருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ரவையோட நிறம் மாறிடக்கூடாது. இப்போ ரவை நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு அரிப்பில சேர்த்து வடிகட்டி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க.
எல்லாத்தையுமே சேர்த்ததும் கரண்டி வச்சு கைவிடாம கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் ரவை கட்டியாகாம இருக்கும். கொஞ்ச நேரத்திலே இது நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு ரவையை வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு இறுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வறுத்து வச்சிருக்க தேங்காயையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான தீயில வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் ரவையும் நல்லா வெந்து வரும். இப்ப பாருங்க நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல கிஸ்மிஸும் முந்திரியும் அதை இப்ப சேர்த்துருங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ரவை வெந்தது போல இருக்காது. அதனால ரவை நல்லா வேகணும். அதுக்காக தீயை குறைச்சு வச்சுட்டு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் திறக்கிறேன் பாருங்க. திறக்கும் போதே நல்ல கமன்னு நல்ல வாசனையா இருக்கு. ரவையும் நல்லா வெந்து பக்குவமா இருக்கு. இனி நாம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா குயிக்கா வீட்டில் இருக்கக்கூடிய 1-2 பொருட்களை வச்சே ரொம்ப சுலபமா ஸ்வீட் ரெசிபி பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த நவராத்திரிக்கு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாம தேங்காயும் ரவையும் வச்சு பால்கோவாவே தோத்து போற சுவையில ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா இதுல 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை துருவும் போது நல்ல பொடி துருவலா துருவிக்கோங்க. தேங்காயில இருக்கிற அந்த பிரவுன் கலர் வராத மாதிரி பார்த்து துருவிக்கோங்க. இப்போ குறைவான தீயில வச்சுட்டு தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த தேங்காயை ஒரு 1 to 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கோங்க. இப்ப பாருங்க தேங்காயில இருக்கிற ஈரப்பதம் போயிட்டு தேங்காய் நல்லா உதிரியா வந்திருக்கு. இப்போ இது கூட 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா நீங்க சேர்க்காம கூட செய்யலாம். இப்ப பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட காய்ச்ச பால் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. பால் வந்துட்டு கொஞ்சம் சூடா இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க. நீங்க பால் பவுடர் சேர்க்காம செஞ்சீங்கன்னா 2 கப்பு பால் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரவை முழுமையா வேகணும். அதுக்காக லைட்டா கலந்து விட்டுட்டு குறைவான தீயில வச்சுட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்கறதுனால லைட்டா ஒரு சின்ன எல்லோ கலர் கிடைக்கும். அதுக்காக தான். இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இல்லைன்னா நீங்க குங்குமப்பூ சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ரவை நல்லா வெந்துட்டு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/4 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்காம வெறும் பால் மட்டுமே சேர்த்து செஞ்சீங்கன்னா நீங்க 1 கப்பு சீனி வரைக்கும் சேர்த்துக்கணும். அப்பதான் இதுக்கு இனிப்பு கரெக்டா இருக்கும். இப்போ சீனியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி சேர்த்ததுக்கு அப்புறமா இது போல லைட்டா இலகி வரும். இப்போ நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால இதோட கலர் கூட லைட்டா சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்வீட்டை நம்ம முழுமையா தீயை குறைச்சு வச்சுதான் செய்யணும். அப்பதான் ரவை அழகா வெந்து வரும். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது கடாயில ஒட்டாம வரணும். அதே நேரத்துல ரவையும் நல்லா வெந்திருக்கணும். நான் வந்துட்டு நெய் குறைச்சி சேர்த்து தான் செய்கிறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் நெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செய்யலாம். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. ஸ்வீட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போ கடாயிலையும் ஒட்டாம வருது பாருங்க. கடாயில ஒட்டாம வரும், ஆனால் கரண்டில நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு ஸ்வீட் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணில இந்த மாதிரி அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தட்டில் கமத்திடுங்க. அவ்வளவுதாங்க. பார்க்கவே அட்டகாசமா இருக்குல்ல. டேஸ்டும் அடிப்பொலியா இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் போதும். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சே தேங்காய் பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பா இந்த நவராத்திரிக்கு இதை பிரசாதமா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாம கொண்டக்கடலை வச்சு நல்லா சாஃப்டா வாயில வச்சதும் கரைஞ்சு போகக்கூடிய பூந்தி லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு பூந்தி எல்லாம் பொரிக்கணும்னு தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இதை செய்யறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப்பு கொண்டக்கடலையை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு ராத்திரி முழுக்க ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ராத்திரி செய்யறதா இருந்தா காலையில ஊற வச்சுக்கோங்க. காலையில செய்யறதா இருந்தா ராத்திரி முழுக்க ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கு அப்புறமா கையால எடுத்துட்டு கிள்ளி பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கணும், கிள்ள வரணும். இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. தண்ணியே சேர்க்காம எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடிஞ்சா அரைச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ அடுப்பில் ஒரு வாணலி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயை மிதமான தீயில வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு, அதை கையில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. உருண்டை பிடிச்சி ஷேப்பாலாம் சேர்க்கணும்னு தேவையில்லை, சும்மா ரஃபாக அப்படி இப்படிமா சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பக்கம் பொரிஞ்சதும் அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க. இது ரொம்ப செவந்துடக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயோட சலசலப்பு குறைஞ்சதுமே இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடணும். இடையிடையா திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகாக வெந்து வரும். இப்போ பாருங்க, லைட்டாக செவந்திருக்கு. இது மாதிரி லைட்டாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுங்க. ரொம்ப செவக்க விட்டுடக்கூடாது, அதே நேரத்தில் மொறுமொறுப்பாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டாக இருக்கும்போதே எண்ணெயிலேருந்து எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. அப்போ தான் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், லைட்டாக செவந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக செவந்ததுமே எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு நல்லா முழுமையாக ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் 1 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கலர் சேர்க்காம கூட செய்யலாம். சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா மஞ்சள்னு இருக்கும். சேர்க்காம செஞ்சீங்கன்னா லைட்டாக மஞ்சள் கலரில் லட்டு இருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்கான பக்கம் வந்ததும் இந்த மாதிரி விரலால் தொட்டு பாருங்க. இது மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். இது வந்து ஒரு கம்பி பதம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இதோட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாம், ஆன்லேயே இருக்கட்டும். ஆன்லேயே வச்சுட்டு தீயை மட்டும் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு தடுக்கா பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் 10 போல முந்திரி பருப்பு, 10 போல கிஸ்மிஸ் பழத்தை லைட்டாக செவக்க வறுத்துட்டு இதோட சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததும் கையால் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இது போல் விரவினதுக்கு அப்புறமா கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு போல் அழகாக அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டுடாதீங்க. மிதமான சூடு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு இந்த கொண்டக்கடலை லட்டு ரெசிபியை பிரசாதமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாம சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு வெறும் 10 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நீங்க பிரசாதமா மட்டும் இல்லாம அடிக்கடி குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்தியாவும் இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு 1/4 கிலோ சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு அதோட தோல் எல்லாத்தையுமே சீவி எடுத்துருங்க. இப்போ எல்லார்கிட்டயுமே கிரீட்டர் இருக்கும். கிரீட்டர்ல இந்த மாதிரி பெரிய ஓட்டம் இருக்கும்ல, அதுல வச்சு துருவி எடுத்துக்கோங்க. கிரீட்டர் இல்லாதவங்க கத்தியால பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. பெரிய ஓட்டையில் வச்சு தான் கட் பண்ணணும். அப்போ தான் இந்த பாயசம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிரீட் பண்ணி எடுத்தாச்சு. கிரீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். கிரீட்டர் இல்லாதவங்க கத்தியால் கட் பண்ணும்போதும் இதே மாதிரி ஷேப்புக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த பால் கொதிக்கக்கூடிய அதே நேரத்திலேயே இப்போ இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசியோட கலர் வந்து நல்லா வெள்ளை வெள்ளர்னு மாறிட்டு அளவும் கொஞ்சம் பெருசாகணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து கருகிடாம மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ஜவ்வரிசியோட அளவும் பெருசாக இருக்கு, அதே நேரத்தில் வெள்ளையாகவும் இருக்கு. இப்போ நம்ம இன்னொரு பக்கமாக பாலை வந்து கொதிக்க வச்சிருந்தோம்ல, அந்த பாலை வந்து தீயை குறைச்சி வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் சேர்த்துக்கணும், இல்லைன்னா பால் வந்து பொங்கி வெளியில வந்துடும். இப்போ ஜவ்வரிசி சேர்த்ததும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இது வேகக்கூடிய நேரத்திலேயே இன்னொரு பக்கமா அடுப்புல ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்கோம்ல சர்க்கரை வள்ளி கிழங்கு, அது எல்லாத்தையுமே இந்த நெய்ல சேர்த்துட்டு
1லிருந்து 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது மாதிரி நெய்யில் நம்ம வதக்கி செய்யும்போது நல்ல வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கோட கலர் வந்து மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கிட்டா போதும். ரொம்ப இதை வதக்கணும்னு தேவையில்லை. இப்போ பாருங்க, நல்ல கலர் மாறி வந்துடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறிட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கு லைட்டாக சாஃப்டாக இருக்கும். இந்த பக்கம் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சோல ஜவ்வரிசி, அதை இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஜவ்வரிசியை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்டாக நல்ல கண்ணாடி பதம் வந்திருக்கணும். இந்த பக்கம் வந்ததும் நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல சர்க்கரைவள்ளி கிழங்கு, அது எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த கிழங்கு வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும்லாம் தேவையில்லை. நம்ம வதக்கும் போதே பாதிக்கு பாதி இது வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு கொதி வந்தாலே போதும். கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு சீனி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. நான் வந்துட்டு சீனி சேர்த்து செஞ்சுருக்கேன். சீனிக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா சர்க்கரை சேர்த்து செய்யலாம். சர்க்கரை சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பால் திரியாமல் இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம சேர்த்துருந்த சீனி எல்லாமே கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நெய்யில் 10 போல் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் லைட்டாக செவக்க வறுத்துட்டு சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் சொன்னது போல் அப்படியே செஞ்சீங்கன்னா கரெக்டாக வெறும் 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். கண்டிப்பா இந்த நவராத்திரிக்கு இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாம ரொம்ப ரொம்ப ஈஸியா வெறும் 10 நிமிஷத்துல ரிச் டேஸ்ட்ல சேமியா கீர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதே நீங்க பிரசாதமா மட்டும் இல்லாம அடிக்கடி வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதை செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த கீர் செய்யறதுக்கு கண்டிப்பா நம்ம நெய் சேர்த்து செய்யணும். அப்பதான் இது நல்லா ரிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த நெய் உருகுனதும் 10 போல முந்திரி பருப்பு, 10 போல பாதாம், 10 போல கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துட்டு லைட்டாக செவக்க வறுத்துக்கோங்க. இது போல கிஸ்மிஸ் பழம் பெருசாக வந்ததும் இது எல்லாத்தையுமே வெளியில எடுத்துட்டு ஒரு தட்டில் மாத்திட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய அதே நெய்யில் 50 கிராம் பெரிய சேமியா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் பெரிய சேமியா சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட கைவசம் சின்ன சேமியா தான் இருந்துன்னா நீங்கள் சின்ன சேமியாலையும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த நெய்யில் இந்த சேமியா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த சேமியா நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா செவந்ததும் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு அடுப்புல 1/2 லிட்டர் பாலோட 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிருந்தேன். இந்த கொதிச்ச பாலை இந்த சேமியாவோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க. மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊத்திடாதீங்க, மேலே தெரிச்சிடும். மொத்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சுட்டு சேமியா நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இதை வேக வைக்கும் போது கடாயோட ஓரங்கள்ல இருக்கிற அந்த பாலாடையும் கரண்டியால எடுத்து பாலோட கலந்து விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, சேமியாவும் பாலும் சம அளவுக்கு வந்துட்டு நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ கரண்டில கொஞ்சமா சேமியாவை எடுத்துட்டு விரலால நசுக்கி பாருங்க. நசுக்கும் போது உடஞ்சி போகணும். அதே நேரத்தில் சேமியா நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்கு. இப்போ இதோட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக 125 கிராம் சீனி சேர்த்துக்கோங்க. நம்ம 50 கிராம் சேமியா எடுத்திருந்தோம்ல, அதுக்கு 125 கிராம் சீனி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் தித்திப்பாவே தான் இருக்கும். இப்போ சீனியை சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டு சீனி கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. சீனி கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சிருக்கோம்ல பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ், அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இந்த கீருக்கு வந்து நட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். அப்போ தான் இது ரொம்ப ரிச்சாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சேமியா கீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெறும் 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான். இனி நாம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். பார்க்கவே நல்ல டெலிசியஸாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. சேமியாவை நம்ம நல்லா வறுத்து தான் செஞ்சுருக்கோம். அதனால சூடு ஆற ஆற இது இறுகிலாம் போகாது. இறுகி போகிற வரைக்கும் இது இருக்கவும் செய்யாது. செஞ்சதுமே காலியாயிடும். கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு இதை பிரசாதமாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாம ரொம்ப ரொம்ப ஈஸியா 10-15 நிமிஷத்திலே செய்யற மாதிரி 1 கப்பு கொண்டக்கடலை வச்சு வாயில வச்சதும் வெண்ணையா கரைஞ்சு போகக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சுக்கோங்க. நான் காலையில ஊற வச்சிருந்தேன், இப்போ சாயந்தரம் செய்யறேன். கொண்டக்கடலை எடுத்து இந்த மாதிரி கிள்ளி பார்த்தீங்கன்னா கிள்றதுக்கு ஈஸியா இருக்கணும்.
இப்போ இந்த கொண்டக்கடலை எல்லாத்தையுமே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே கொண்டக்கடலையும் தண்ணியும் சம அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசிலை வச்சுட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துட்டு கொண்டக்கடலையை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் 1/4 கப்பு நெய் சேர்த்துக்கோங்க. நான் பாதிக்கு பாதி நெய்யும் ரிஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி போட்டுட்டு லைட்டாக செவக்க வறுத்துட்டு அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய நெய் கூடயே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்து வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் நெய் வந்து இந்த மாதிரி தண்ணியாக விட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துக்கு ரவையை வறுத்துக்கோங்க. ரவை ரொம்ப செவந்துட வேண்டாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை இது போல நல்லா வெண்ணெய் போல அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக பட்டு போல இருக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு லைட்டாக உருண்டு திரண்டு வரும். பாருங்க, இது போல் எல்லாமே ஒன்று சேர வந்ததும் இதோட 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட எந்த கப்பால கடலையை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு பிடிக்கும்னா நீங்க 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே சிவப்பு கலர் கேசரி பவுடர் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சீனி சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும். பாருங்க, இது போல நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஹை ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க. ஹை ஃப்ளேம்ல மாத்திட்டு கைவிடாம இதை நல்லா கிண்டி எடுங்க. ஹை ஃப்ளேம்ல மாத்திட்டு நீங்க கிண்டி எடுக்கும்போது இது மேலே தெரிக்கும். மேலே தெரிக்காம இருக்கிறதுக்காக மூடி போட்டு இதை கிண்டி எடுங்க. பாருங்க, நான் வீடியோல காமிக்கிறது போல இந்த மாதிரி நீங்க மூடி போட்டு கிண்டி எடுத்தீங்கன்னா கையில தெரிக்காது. ஹை ஃப்ளேம்ல வச்சு கிண்டி எடுங்க. அப்பதான் இந்த தண்ணி எல்லாமே வத்திட்டு சீக்கிரமா இறுகி வரும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்திலே இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்துடும். இந்த அளவுக்கு இறுகி வந்ததுக்கு அப்புறமா மேலே தெரிக்காது. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா கொண்டக்கடலையை அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறமா இதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு கிண்டி எடுங்க. அப்பதான் இது வந்து கடாயில ஒட்டாம அழகா உருண்டு திரண்டு வரும். சேர்த்திருந்த நெய் எல்லாத்தையுமே உறிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப அதிகமா நெய் சேர்த்துக்க வேண்டாம். உங்களுக்கு அதிகமா நெய் சேர்த்துக்க பிடிக்கும்னா நீங்க அதிகமா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு கடாயில ஒட்டாம வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தா முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மறுபடியும் கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி எடுங்க. பாருங்க, கடாயில ஒட்டாம அழகா அல்வா பக்கத்துக்கு வந்திருக்கு. இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டுட்டு கரெக்டா 1 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்தீங்கன்னா நம்ம சேர்த்த நெய் வந்து லைட்டா பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை நல்லா கிண்டி எடுங்க. இப்போ பாருங்க, அழகா உருண்டு திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இந்த அல்வாவோட கரெக்டான பக்கம். இப்போ ஒரு ஸ்பூன்ல இதை எடுத்துட்டு போட்டு பாருங்க. போடுறதுக்கு அழகா வரணும். கரண்டியில ஒட்டாம வரும். இதுதான் இதோட கரெக்டான பக்கம். இந்த பக்கம் வந்ததும் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நாம வெறும் 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கொண்டக்கடலையில செஞ்சிருக்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து நாம வெறும் 5 நிமிஷத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியா தேங்காய் வச்சு வாயில வச்சதும் கரையிற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிடுங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமா வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தேங்காயை இது போல சின்னதா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த ரெண்டையுமே நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதை வேறொரு தட்டுக்கு மாத்திக்கோங்க. இப்போ இதை ஒரு பக்கமா வச்சிடுங்க. இப்போ அதே நெய்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க தேங்காய் அரிசி மாவு விழுது அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மிக்சிலையும் கொஞ்சமா தண்ணியை விட்டு அலசிட்டு அந்த தண்ணியையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்தையும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும்.
இப்போ 2 நிமிஷம் ஆகிருக்கு பாருங்க, கெட்டி ஆயிட்டு கடாயில ஒட்டாம வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கடாயில ஒட்டாம வர ஆரம்பிச்சதும் இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நெய்ல வறுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீலியை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. இது கடாயில ஒட்டாம நல்லா உருண்டு திரண்டு அல்வா பக்கத்துக்கு வரணும். அது வரைக்கும் இது போல வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, கடாயில ஒட்டாம அழகா உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நாம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதை நாம சுட சுட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நாம நவராத்திரிக்கு பிரசாதமா கூட ரெடி பண்ணிக்கலாம். இதை செய்யறதுக்கு வெறும் 5 நிமிஷம் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நாம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்ப ரொம்ப சுலபமா அல்வாவே தோத்து போகக்கூடிய சுவையில வாயில வச்சதும் வெண்ணையா கரைஞ்சு போகக்கூடிய ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்து சூடு பண்ணிட்டு அதுல 1 கப் சிறுபத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு இந்த சிறுபத்தம் பருப்பு நல்லா வாசனை வந்துட்டு லைட்டா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருகிடாம பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா செவந்து வந்துருச்சு. இது போல எல்லாமே ஒரே மாதிரி செவந்து வர மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சிறுபத்தம் பருப்பு எல்லாத்தையுமே ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த சிறுபத்தம் பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 தண்ணி மாற்றி அலசி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால சிறுபத்தம் பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சுட்டு மிதமான தீயில வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 3 விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்துக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்துல எந்த கப்பால சிறுபத்தம் பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 3 கப்பு சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையா கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இந்த சர்க்கரை முழுமையா கரைஞ்சிட்டாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்புல ஒரு கடாயை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1/4 கப் அளவுக்கு இருக்கும். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப்பு ரவை சேர்த்துட்டு ரவையை லைட்டா வறுத்துக்கோங்க. ரவையோட நிறம் மாறிடக்கூடாது, அதனால மிதமான தீயில வச்சுட்டு ரவையை லைட்டா வறுத்துக்கோங்க. ரவை ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயோட நிறம் மாறாம ஓரளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தோம்ல சிறுபத்தம் பருப்பு, அது 3 விசில் வந்துட்டு ப்ரெஷரும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்திருக்கேன். பாருங்க, அழகா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு இருக்கோம்ல தேங்காயும் ரவையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாம இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த ரவை வேக ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் இறுகி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது கூட நாம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு அரிப்புல சேர்த்து அரிச்சு சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பாதியையும் அரிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு ரொம்பலாம் நேரம் ஆகாது, சீக்கிரமாவே செஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்திலே இது நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இது கூட 10 முந்திரி பருப்பை 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது செய்யறதுக்கு நம்ம நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்பதான் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். உங்களுக்கு அதிகமாக நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பக்குவத்தை பாருங்க, அப்படியே அல்வா மாதிரியே கடாயில ஒட்டாம அழகா வருது. கொஞ்சம் லூஸான பக்குவத்திலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். இது சூடு ஆற ஆற இன்னமும் நல்லா இறுகி வரும். அதனால இந்த பக்குவத்திலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கரண்டில எடுத்து போட்டிங்கன்னா அப்படியே அழகா சாஃப்டா விழணும். இதுதான் இதோட பக்குவம்.
இனி நீங்கள் இதை சுட சுட பரிமாறுங்க. எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த நவராத்திரிக்கு சர்க்கரை பொங்கலுக்கு பதிலாக பிரசாதமாக இந்த உட்காரையை செய்யுங்க. நல்ல வாசனையாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம திருவையாறு ஸ்பெஷல் அசோக் அல்வா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது ஒரு பிரசாதம் ரெசிபி தான். கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு இதை நீங்கள் பிரசாதமாக செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செய்யறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். அசோக் அல்வா செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 கப்பு சிறுபத்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா அலசிக்கோங்க. இதை நல்லா அலசினதுக்கு அப்புறமா எந்த கப்பால நீங்க சிறுபத்த பருப்பு அளந்தீங்களோ அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு விசில வச்சுட்டு 3 விசில் வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய், இது கூடவே ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துட்டு ப்ரெஷரும் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திறந்திருக்கேன். சிறுபத்தம் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ ஒரு அடிக்கடமான கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் இது மாதிரி கைவிடாமல் கலந்து விடுங்க. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவையும் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவும் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம்ல சிறுபத்தம் பருப்பு, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட இனிப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சிறுபத்தம் பருப்பு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு சீனி சேர்த்துக்கோங்க. சீனியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தையே சீனி கரைஞ்சிட்டு கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு வரும். இப்போ பாருங்க, இந்த பக்கம் வந்ததும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். அசோக் அல்வா சிவப்பு கலரில் தான் இருக்கும். சிவப்பு கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கலர் சேர்த்துக்காம கூட நீங்கள் செய்யலாம். இப்போ கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரக்கூடிய ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருந்த நெய் எல்லாத்தையுமே அல்வா உறிஞ்சினதுக்கு அப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மொத்தமாக 1/4 கப்பு நெய்யை இது போல் ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக ஊற்றி இந்த மாதிரி அல்வாவை கிண்டி எடுத்துகிட்டே இருங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் கூட கரண்டிலையும் கடாயிலையும் ஒட்டாமல் அல்வா சூப்பராக உருண்டு திரண்டு வரும். 1/4 கப்பு நெய் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ கடைசி நெய்யையும் சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்திருந்த எல்லா நெய்யுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ கரண்டியில் ஒட்டாமல் லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கல சீனி ஏலக்காய் பொடி, அதை இப்போ சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சேர்த்திருந்த நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா நல்லா உருண்டு திரண்டு கேசரி பக்குவத்துக்கு இருக்குது. இந்த பக்கம் வர வரைக்கும் நீங்கள் அல்வாவை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் கூட 10 முந்திரி பருப்பை லைட்டாக செவக்க வறுத்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நாக்கில் எச்சில் வருதுல, இப்போவே சாப்பிடணும் போல தோணுதுல. இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கேசரி பக்குவத்துக்கே இருக்குது. இந்த பக்கம் வந்ததும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அல்வாக்கு நீங்கள் கொஞ்சம் நெய் மட்டும் அதிகமாக ஊற்றி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மொத்தமாக 3/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யை சேர்த்துட்டு இந்த அல்வாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. நவராத்திரி 10 நாளுக்கும் ஒவ்வொரு விதமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி பிரசாதம் ரெசிபி பார்த்துருக்கோம். இந்த பிரசாதம் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷணலக்ஷ்மி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.